வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் திடீர் மின்வெட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள வெசாக் தின வாழ்த்து செய்தி. வெளிநாடொன்றிலிருந்து தப்பியோடும் இலங்கையர்கள் சிக்கப்போகும் பெருந்தொகை பணம். எரிபொருள் மானியங்களால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பாரியளவு நட்டம். அபராத முறையில் இணைய வழி அச்சுறுத்தல், காவல்துறை எச்சரிக்கை. கடுநாயக விமான நிலையத்தில் 18 பேர் அதிரடியாக கைது. வவுனியாவில் விபத்தில் கணவர் பலி, மனைவி படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையின்மையின் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடிய விரைவில் மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைப்பை சமநிலைப்படுத்தி நிலைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக மின் விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அதை மீட்டெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் வெசாக் பண்டிகை காலத்தில் தேசிய மின் கட்டமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் சீரான செயல்பாட்டை உறுதி செய்யும் பொருட்டு கூரை மேல் சூரிய மின்தகடு உரிமையாளர்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தங்களது சூரிய மின் அமைப்புகளை தாங்களாகவே முன்வந்து அணைத்து வைக்குமாறு கோரப்பட்டிருந்தது. அமைப்பில் கணிசமாக குறைந்தது மின்சாரம் தேவை காணப்படுவதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தன்மையை பேணுவதற்கு கவனமாக மின் கட்டமைப்பை மேலாண்மை அவசியமாகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொதுநல இலக்குகளுக்காக சமூகத்தை ஒன்று திரட்டுவதில் பௌத்தம் வெளிப்படுத்தும் ஒரு உள அமைதி அணுகுமுறை முன்னெப்போதையும் விட இன்று மிகவும் பொருத்தமானதாக உள்ளது என்று கூறியுள்ளார். அவர் தனது வெசாக் தின செய்தியில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் பௌத்த மதமே உலகுக்கு நடைமுறைக்கு உகந்தது, காலத்தால் அழியாததுமான அமைதி செய்தியை கொண்டு வந்த மிகச்சிறந்த தத்துவ போதனை என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புத்தரின் 3வது பிறந்த நாளை கொண்டாடும் வெசாக் பண்டிகை உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களின் மாபெரும் பண்டிகையாகும். பௌத்த மரபிலிருந்து வளமான மற்றும் பெருமைமிக்க கலாச்சாரத்தை பெற்ற இலங்கை மக்கள் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களுடன் இணைந்து இந்த உன்னதமான 3வது பிறந்த நாளை பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். பௌத்தம் என்பது நடைமுறைக்கேற்றதும் காலத்தால் அழியாததுமான அமைதி செய்தியை முழு உலகிற்கும் கொண்டு வந்து மிகச்சிறந்த தத்துவ போதனையாகும். எனவே கௌதம புத்தர் போதித்த போதனைகள் அனைத்தும் அன்பு, கருணை, சமநிலை ஆகிய 4 பிரம்ம பயிற்சிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அமைதி, சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் உன்னதமான போதனையானது புத்தர் மற்றும் அனைத்து மகான்களாலும் போதிக்கப்பட்ட தர்மமாகும். பிற உலகில் அமைதியை நிலைநாட்ட ஒருவர் முதலில் தனது ஆன்மீக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று பௌத்தம் சுட்டிக்காட்டுகிறது. பொதுநல இலக்குகளுக்காக சமூகத்தை ஒருங்கிணைக்க பௌத்தம் சுட்டிக்காட்டும் இந்த அமைதி அணுகுமுறை முன்னெப்போதையும் விட இன்று மிகவும் பொருத்தமானது என்பதை நாம் உணர வேண்டும். சமீபத்தில் இந்த நாட்டுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட வியட்நாமிய பண்ணக்கார தேரரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட செய்தி இதுதான் என்று நான் நம்புகிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். துபாயில் மறைந்திருந்து குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை அந்நாட்டு போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அங்கு தலைமறைவாக இருக்கும் இலங்கை பாதாள உலக குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிலையில் அங்கிருந்து தப்பியோட முயன்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு செய்திகளை உருவாக்குதல் மற்றும் அரபு நாடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் துபாயில் தங்கியிருந்த இலங்கை நாட்டவர்கள் சிலர் தற்போது அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்களுக்கு எதிராக துபாய் போலீசார் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர்களிடமுள்ள தங்கம், நகைகள், பணம் உள்ளிட்ட அனைத்து மதிப்புமிக்க பொருட்களையும் துபாய் போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்வதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் முக்கிய புள்ளிகள் பலர் துபாயில் மறைந்திருந்து ஈரான் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் மாபியா குழுக்களுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு ஈரானிய கடத்தல் கும்பல்களுடன் தொடர்புடைய பேணி வரும் இலங்கை குற்றவாளிகள் குறித்த தகவல்களையும் தற்போது துபாய் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர்.
தற்போதைய நிலவரத்துக்கு அமைய துபாயில் கைது செய்யப்பட்ட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 50 இலங்கை நாட்டவர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது சந்தையில் விற்பனை செய்யும் எரிபொருட்களினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய அளவிலான கட்டமைப்பு நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத இறக்குமதி விலைகளில் அடிப்படையிலேயே மானியங்கள் எதுவும் கணக்கில் சேர்க்கப்படுவதற்கு முன்னரே ஒவ்வொரு லீட்டர் எரிபொருளிலும் ஏற்படும் நஷ்டம் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக சாதாரண பொதுமக்களாலும் போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றுக்கு கூட்டுத்தாபனம் பெருமளவு நட்டத்தை தாங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரக எரிபொருளை சந்தைக்கு கொண்டு வருவதற்கான இறக்குமதி செலவு 273.59 ரூபாவாகவும் அதற்கான வரி 136.58 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்கள் தொடர்பில் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அபராதங்களை செலுத்துவதற்கான வசதியையும் காவல்துறை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி செய்திகளால் பொதுமக்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. தற்போது தனிநபர்களை குறிவைத்து நடைபெறும் இந்த இணையவழி அச்சுறுத்தல்கள் தொடர்பாக ஏராளமான முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகள் மற்றும் இணையவழி அச்சுறுத்தல்களுக்கு பலியாகாமல் இருக்க அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு அமைய பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக பின்பற்றுமாறு அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் 3,13,80,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த 18 சீன மற்றும் இலங்கை பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்த குறித்த சந்தேக நபர்கள் பசுமை வழிப்பாதை ஊடாக சிகரெட்டுகளை கொண்டு செல்ல முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சீன பிரஜைகளும் 2 இலங்கை பிரஜைகளும் அடங்குவதோடு இவர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களிடம் இருந்த 27 பயணப் பொதிகளை சோதனையிட்டதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 2,09,200 சிகரெட்டுகள் அடங்கிய 1046 பெட்டிகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் கணவர் உயிரிழந்ததுடன் மனைவி காயமடைந்துள்ளதாக ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதிய நிலையே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பெரிய உலுக்குளம் பகுதியை சேர்ந்த 30 வயதுடையவர் தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் கணவர் உயிரிழந்துள்ளதுடன் பலத்த காயமடைந்த அவரது மனைவி வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்தின் ஓட்டுநர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் ஈரப்பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.